ஓம் சாந்தி. 1/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த முழு ஞானத்தினதும் சாராம்சத்தை உங்கள் புத்தியில் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு படங்கள் எதுவும் தேவையில்லை. தந்தையை நினைவு செய்து ஏனையோரும் அவரை நினைவு செய்வதற்கு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். கேள்வி. இறுதி நேரத்தில் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் என்ன ஞானம் இருக்கும்? பதில். அந்த நேரத்தில் உங்கள் புத்தியில் நீங்கள் வீட்டிற்கு திரும்புகின்றீர்கள் என்ற ஞானம் மாத்திரமே இருக்கும். பின்னர் அங்கிருந்து நீங்கள் கீழிறங்கி சக்கரத்திற்குள் வருவீர்கள். நீங்கள் படிப்படியாக எண்ணியில் கீழிறங்கி வருவீர்கள். பின்னர் தந்தை வந்து உங்கள் ஸ்திதியை ஏறும் ஸ்திதியாக ஆக்குவார். முதலில் நீங்கள் சூரிய வம்சத்திற்குரியவராகவும் பின்னர் சந்திர வம்சத்தவராகவும் ஆக்குவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதில் படங்களுக்கான தேவை இல்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் நேரத்தை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். மாயை உங்களை கவனஈனம் ஆக்காமல் இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மகாதானியாகி பலருக்கு பாதையை காட்டும் சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருங்கள். 2. உங்கள் பாக்கியத்தை மேன்மையாக்குவதற்கு உங்களிடம் உள்ள அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பிரபுவின் பெயரால் பயன்படுத்துங்கள். ஓர் ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறவுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தூய மேன்மையான செயல்களை செய்து அதனால் அதிமேலான தந்தையை வெளிப்படுத்துவீர்களாக. எப்படி நீங்கள் தூய புண்ணிய செயல்களை செய்வதற்கு எப்போதும் உங்களின் வலது கையை பயன்படுத்துகின்றீர்களோ அதேபோல் சதா தூய மேன்மையான செயல்களை செய்கின்ற வலதுகரமான குழந்தைகள் ஆகுங்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் அதிமேலான தந்தையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களின் நடைமுறை செயலே உங்களின் எண்ணங்கள் வார்த்தைகளின் சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றன. உங்களின் செயலை பார்க்கின்ற எவராலும் அதனூடாக ஓர் அனுபவத்தை பெற முடியும். எனவே உங்களின் ஆன்மீக திருஷ்டியாலும் உங்களின் ஆன்மீக முகத்தின் சந்தோஷத்தாலும் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இதுவும் கர்மாவாகவே இருக்கும். ஸ்லோகம். உங்களின் கண்களில் தூய்மையின் பிரகாசத்தையும் உங்களின் உதடுகளில் தூய்மையின் புன்னகையையும் கொண்டிருப்பதே ஆன்மீகத்தின் அர்த்தம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். தற்காலத்தில் சூரிய சக்தி சேமிக்கப்பட்டு பல பணிகளை செய்து முடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் எண்ணங்களின் சக்தியை உங்களுக்குள் சேமியுங்கள். உங்களால் மற்றவர்களை சக்தியால் நிரப்பி அவர்களின் பணியை வெற்றி பெறச் செய்ய முடியும். தைரியம் எதுவும் இல்லாமல் இருப்பவர்களை உங்களின் வார்த்தைகளாலும் உங்களின் மேன்மையான எண்ணங்களின் சூட்சுமமான சக்தியாலும் தைரியசாலிகள் ஆக்குங்கள். இதுவே தற்போதைய நேரத்தின் தேவையாக உள்ளது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.